இன்னைக்கு எக் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த மாதிரி கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் வந்துட்டு நல்லா பாயில்டு ஆயிடுச்சு. தேவையான அளவுக்கு ஆயில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். ஆனியன் மட்டும் வந்துட்டு ஆட் பண்ணணும். இவ்வளோ கல்லுப்பு வந்துட்டு போட்டுக்கோங்க. 2 டொமேட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு மீல் மேக்கர் ஆட் பண்ணலாம். கட் பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கர் அப்போ நான் ஆட் பண்ணுறேன். மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அந்த நூடுல்ஸ் பாக்கெட்டில் இருந்த மசாலா வந்துட்டு ஒரு பாக்கெட் நான் வந்து அப்படியே ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். நான் வந்து காஷ்மீரி தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு வந்துட்டு சிக்கன் 65 மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். 2 நூடுல்ஸ் பாக்கெட் தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்காக 2 முட்டை போட்டாலே போதுமானது. வந்துட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மீல் மேக்கரோட நல்லா மெர்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம நூடுல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நூடுல்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பாக்கெட் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆட் பண்ணிக்கணும். கொத்தமல்லி வந்துட்டு குட்டியாக சாப் பண்ணியிருக்கிறது அப்படியே நம்ம கார்னிஷிங்காக அப்படியே நம்ம தூவி விட்டுக்க வேண்டியது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உண்மையாகவே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.